அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பண்பு பெயர் புணர்ச்சி. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்குது, அதனுடைய தொடர்ச்சி தான் இது. பண்பு பெயர் புணர்ச்சின்னா என்ன அப்படின்னா, பண்பு பெயர் சொல் நிலைமொழி சொல்லாக இருந்துச்சுன்னா வருமொழி சொல்லோட புணரும் போது ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி சொல்கிறது தான் பண்பு பெயர் புணர்ச்சி. இதுக்கு ஒரு விதி இருக்குது. ஈறுபோதல், இடையூகரம், ஈயாதல், ஆதி நீடல், அடியகரம், ஐயாதல், தன்னொற்று இரட்டல், நின்றமை, திரிதல், இனமிகள் இவையாவும் பண்பிற்கு இயல்பே அப்படிங்கிறது நன்னூல் விதி. இதில் என்ன சொல்லியிருக்குன்னா, ரொம்ப கடினமாகலாம் இல்லை. நிலைமொழியில் இருக்கக்கூடிய இறுதி எழுத்து மை விகுதி கெட்டு புணரும். இது ஃபஸ்ட் ஒன். செகண்ட் ஒன், நிலைமொழியில் இருக்கக்கூடிய சொல் இறுதி எழுத்து ஊவாக இருந்துச்சுன்னா அது இகரமாக மாறும், ஈயா மாறும், ஈயா மாறும். இது ரெண்டாவது. மூணாவது, நிலைமொழி சொல்ல முதல்ல இருக்கக்கூடிய குறில் எழுத்து நெடில் எழுத்தாக மாறும். நாலாவது, நிலைமொழி சொல்லக்கூடிய ஆங்கிற எழுத்து ஐயா மாறும். அஞ்சாவது, மை விகுதி கெட்டு நிலைமொழியில் இருக்கக்கூடிய சொல் ஒற்று இரட்டிக்கும். ஆறாவது, நிலைமொழியில் இருக்கக்கூடிய இறுதி எழுத்து மகரமையாக இருந்துச்சுன்னா அது முன்னின்ற மெய் திரியும், முன்னாடி இருக்கக்கூடிய மெய்யெழுத்து திரிஞ்சு வரும். ஏழாவது, நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்துச்சு அப்படின்னா வறுமொழியில் இருக்கக்கூடிய வல்லின எழுத்து மிகுந்து வரும், அதான் இனமிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. எட்டாவது பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே பார்த்த அந்த 7 விதியுமே ஒன்றி வந்துச்சு அப்படின்னா கடைசியில் இணைஞ்சு வரும், இணையவும் அப்படிங்கிற விதியை பயன்படுத்தணும். இப்படி 8 விதமான புணர்ச்சிகளை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன், பெருவழி. இது எப்படி பிரிக்கலாம்னா பெருமை கூட்டல் வழி அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். மை வந்திருக்குது, ஏற்கனவே பார்த்தாலும் ஃபஸ்ட்டு விதி மை விகுதி கெட்டு புணரும். மைங்கிற விகுதி காணாமல் போய் பெரு கூட்டல் வழி பெருவழி அப்படின்னு புணரும். செகண்ட் ஒன், நிலைமொழி இறுதி எழுத்து ஈயா மாறும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எடுத்துக்காட்டு, பெரியன் எப்படி பிரிக்கலாம்னா பெருமை கூட்டல் அன், மை விகுதி கெட்டு பெரு கூட்டல் அன் வரும். இந்த ரூபா இரு கூட்டல் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். அந்த கெட்டு ஈயா மாறும், அதான் பெரி அப்படின்னு சொல்லி வரும், பெரியன். மூணாவது விதி, நிலைமொழியில் இருக்கக்கூடிய குறில் எழுத்து நெடில் எழுத்தாக மாறும். உதாரணம், மூதூர் அப்படிங்கிறது முதுமை கூட்டல் ஊர் அப்படின்னு சொல்லி பிரிப்போம். அதில் மை விகுதி கெட்டுரும், மீதி என்ன இருக்குன்னா முது கூட்டல் ஊர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆதி நீடல் அப்படிங்கிற விதி பிரகாரம் அப்படிங்கிற குறில் மூவாக மாறிவிடும். அடுத்து, உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அப்படிங்கிற விதியின் பிரகாரம் இந்த ஊங்கிற எழுத்து போய் மூதூர், உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பேன்னு சொல்லி மாறிடும். ஃபோர்த் ஒன், அகரம் ஐயாய் மாறும், அடியகரம், அதனால் முதல் எழுத்து ஐயாய் மாறும். பைந்தமிழ் எப்படின்னா பசுமை கூட்டல் தமிழ் சொல்லி பிரிக்கலாம். பை அப்படிங்கிறத பசுமை கூட்டல் தமிழ் சொல்லி பிரிக்கலாம். பசு கூட்டல் தமிழ், ஈறுபோதல் விதியின் படுமாக மை போயிடும், மீதி என்ன இருக்குன்னா பசு கூட்டல் தமிழ் வரும். அடுத்து, அடி அகரம் ஐ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஃபஸ்ட் எழுத்து ஐயாய் மாறும். பசு அப்படிங்கிறதுல ஐ சேர்த்துனா பை அப்படின்னு, பைசு கூட்டல் தமிழ், அடியகரம் ஐயாதல். அடுத்து, சூங்கிற எழுத்து கெட்டு பை கூட்டல் தமிழ், இணையமும் அப்படிங்கிற விதியின் பிரகாரம் இணை எழுத்துக்கள் மிகுந்து பைன் தமிழ் என்று புணரும். ஃபிஃப்த் ஒன், நிலைமொழியினுடைய சொல் ஒற்று இரட்டிக்கும். இது எப்படி இரட்டிக்குன்னா, எடுத்துக்காட்டு பாருங்கள், நெட்டிலை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா நெடுமை கூட்டல் இலை. ஈறுபோதல் அப்படிங்கிற விதியின் பிரகாரம் மைங்கிற எழுத்து கெட்டும், மீது என்ன இருக்குன்னா நெடு கூட்டல் இலைன்னு சொல்லி இருக்கும். தன்னொற்று இரட்டல் அப்படிங்கிற விதியின் பிரகாரம் ஒற்று இருட்டு நெட்டு கூட்டல் இலைன்னு சொல்லி வந்துடும். இட்டு கூட்டல் அப்படின்னு வரும். அதை உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் அப்படிங்கிற விதியின் பிரகாரம் போச்சுன்னா நெட்டு அப்புறம் ஒரு இட்டு போட்டிருக்கணும், கூட்டல் இலைன்னு சொல்லி வரும். இன்னொரு விதி சொல்லியிருக்கு, உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே. நிலைமொழி இறுதியில் ஒரு மெய்யெழுத்து, வருமொழியில் உயிரெழுத்து வந்திருக்கு. அப்போ உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு பிரகாரம் நெட்டிலை என புணரும். சிக்ஸ்த் ஒன், மகரமை முன்னின்ற மெய் தெரிதல் அப்படிங்கிற விதியை பற்றி இப்போ பார்க்க வரோம். செந்தமிழ் எப்படி பிரிக்கலாம்னா செம்மை கூட்டல் தமிழ். ஈறுபோதல் விதியின் பிரகாரம் மைங்கிற எழுத்து போயிடும், மீதி என்ன இருக்குன்னா செம் கூட்டல் தமிழ்னு சொல்லி இருக்கும். முன்னின்ற மெய் திரியும் அப்படிங்கிற விதியின் பிரகாரம் அப்படிங்கிற எழுத்து இந்தாய் மாறிடும், அதை செந்தமிழ் அப்படின்னு சொல்லி புணரும். அடுத்து, செவன்த் ஒன், இனமிகள் அப்படிங்கிற விதியை பற்றி பார்க்க போகிறோம். கருங்கடல் எப்படி பிரிக்கலாம்னா கருமை கூட்டல் கடல். ஈறுபோதல் விதி பிரகாரம் மைங்கிற எழுத்து போயிடும், மீதி என்ன இருக்குன்னா கரு கூட்டல் கடல் சொல்லி இருக்கும். இனமிகள் அப்படிங்கிற பிரகாரம் காங்கா.
இன எழுத்துக்கள் கா கருத்து ஞா காங்கா சேர்ந்து கருங்கடல் சொல்லி இணையும். 8th ஒன் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எல்லா விதிகளும் ஒப்பிட்டு இருந்தால் ஒன்றாக இருந்தால் ஒரு விதி இருக்குது, இணையவும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது. அதுதான் பார்க்க போகிறோம். பைந்தளிர் பசுமை கூட்டல் தளிர். இப்போ மை விகுதி வந்தால் என்ன விதி வரும்? ஈறு போதல் அப்படிங்கிற விதி வரும். மை விகுதி கேன்சல் ஆயிரும். மீதி என்ன இருக்குன்னா பசு கூட்டல் தளிர்னு சொல்லி வரும். அடுத்து அடியகரம் ஐயாதல் அப்படிங்கிற ஒரு விதி இருக்குங்க இல்லையா? முதல் எழுத்து பா பசு இதோடு சேர்ந்து ஐ சேர்ந்தா பை அப்படின்னு சொல்லி வரும். அப்போ பைசு கூட்டல் தளிர்னு சொல்லி வரும். இணையவும் என்ற விதியின் பிரகாரம் சூங்கிறது போயிடும். பை கூட்டல் தளிர். அடுத்து இனமிகள் அப்படிங்கிற விதியின் பிரகாரம் பைந்தளிர் தாவோட இணை எழுத்து இந்து பைந்தளிர் என்று இணையும். இப்படி பண்பு பெயர் புணர்ச்சியில் 8 விதமான விதிகளை பயன்படுத்த வேண்டும். ஃபஸ்ட்டு விதி பார்த்திங்கன்னா ஈறுபோதல்னா மைங்கிற விதி கெட்டு போயிடும். உகரம் விகரமாதனா ஊங்கிற எழுத்து கேன்சல் ஆகி அந்த இடத்துல ஈங்கிற எழுத்து வந்துடும். அடுத்து குறில் நெடிலாய் மாறிடும். அடியகரம் அப்படின்னா முதல்ல இருக்கக்கூடிய நிலைமொழியில் இருக்கக்கூடிய முதல் எழுத்து ஐயாய் மாறிடும். நிலைமொழியோட சொல்லு ஒற்று இரட்டிக்கும். 6வது பார்த்திங்கன்னா மகர எழுத்து முன்னின்ற மெய்க்கு தகுந்த மாதிரி திரிஞ்சிரும். 7வது இனம் மிகுந்து வரும். 8வது பார்த்திங்கன்னா இணையவும் அப்படிங்கிற விதியின் பிரகாரம் எல்லாமே சேர்ந்து இணைஞ்சு வரும். இதுதான் பண்பு பெயர் புணர்ச்சி. நன்றி, வணக்கம்.